Hello friends, this is Anto and இது என்னுடைய செகண்ட் பார்ட் 2 வீடியோ டியூட்டோரியல் how to create blog. இது எப்படி வந்து டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஆட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். And for more programming tutorials, please visit my website. And ஸோ இந்த லாஸ்ட் வீடியோவில் ஜஸ்ட் நம்ம இது வரைக்கும் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து டைட்டில் அண்ட் எப்படி வந்து நம்ம பிளாகில் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டு வந்து என்ன எழுதிக்கிறேன்னா some error fixing, அதாவது some error fixing files இருக்கு. அதாவது நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது வரக்கூடிய எரர்ஸ். ஸோ அதை நான் என்னோடய டைட்டிலாக எடுத்துக்கிறேன். அண்ட் ஸோ இதை எப்படி வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறது. ஸோ இந்த பர்டிகுலர் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன். ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இதை நான் கூகுளில் சர்ச் பண்ணி இதோட இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறேன் சிம்பிளாக. ஓகே, ஃபஸ்ட்டு சர்ச்சில் போகிறேன். ஓகே, இதுவே நம்மளுக்கு போதும். ஜஸ்ட் நான் என்னுடைய இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி என்னுடைய பிளாகில் பேஸ்ட் பண்ணிடுறேன். என்னுடைய பிளாகில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இங்கே வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து இது வந்து சும்மா நார்மல் சைட் ஹெட்டிங் மாதிரி. ஸோ இது நம்மளுடைய மெயின் ஹெட்டிங். ஸோ இதோடைய ஃபாண்ட்டை, சைஸை அண்ட் இதோட ஸ்டைலை மாற்றலாம் அண்ட் கலரையை மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதோடைய நார்மல் சைஸை கொண்டு வரேன், ஸ்டெப் பை ஸ்டெப்ன்றதை. அண்ட் ஃபாண்ட் வந்து டைம்ஸ் அண்ட் சம் போல்டாக இருக்கட்டும், இட்டாலிக்ஸ் நான் லார்ஜாக வச்சுக்கிறேன் இதை. அண்ட் இதோடைய கலர் வந்து சம் எல்லோ. அண்ட் இதோடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து சம்திங் லைட் கலர், நாட் லைட் கலர். ஸோ வேண்டாம், பேக்ரவுண்டு நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி ஸோ இந்த மேலே இருக்க ஐகான்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய டெக்ஸ்டோடைய சைஸு நமக்கு தேவையான இடத்துல அதோடைய சைஸ் இன்க்ரீஸ், அதாவது சப்டைட்டில் ஆட் பண்ணுறது. அண்டு எப்படி ஒரு மைக்ரோசாஃப்ட் ஒரு எக்ஸல் பண்ணுறோமோ அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஸோ இதில் 2 வியூ இருக்குது, கம்போஸ்டு ஒன்று இருக்குது அண்ட் எடிட் HTML அப்படி டேக் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எடிட் HTML டேக் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு HTML வியூவில் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு HTML நல்லா தெரிஞ்சதுன்னா நீங்கள் HTML கோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டெக்கரேஷனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா ஜஸ்ட் நார்மல் காம்பவுண்டில் போய்ட்டு உங்களுடைய டெக்கரேஷனை நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ப்ரிவியூ பண்ணியும் பார்க்கலாம், பப்ளிஷ் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ நான் இதை டேரெக்டாக பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ பப்ளிஷ் பண்ணிட்டேன். நான் இப்போ இதை பார்க்க போகிறேன். நான் என்னோட நியூ டேபில் பார்க்குறேன். என்னோடய ப்ரீவியஸ் விண்டோஸை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துருச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றது வந்து சம் டார்க் எல்லோவில் வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டெப்ஸ். ஸோ இது வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் வந்து இதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக், ட்விட்டர். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அது கமெண்ட் அடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பிளாகில் நியூ ஃபீச்சர்ஸ். அண்ட் இது யார் போஸ்ட் பண்ணான்றது அண்ட் எத்தனை மணிக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இது இண்டிகேட் பண்ணோம். பிளாக் அர்ச்சீவ்ஸ். ஸோ இது எப்படின்னா 2011 இந்த வருஷம், இது ஜூன் மாதம். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு போஸ்டிங் நடந்திருக்கு. ஸோ அதை குறிக்கிறது. ஸோ நம்ம புதுசாக போஸ்டிங் பண்ண போனால் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னுடைய ப்ரொஃபைல். ஸோ இதெல்லாம் நம்மளே எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஃபாலோவர்ஸ். ஸோ இந்த பிளாக் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாலோவர்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது நம்ம வந்து இது டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ண ஒரு டெம்ப்ளேட். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி இமேஜஸ் ஆட் பண்ணுறது அண்ட் வீடியோஸ் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் மாற்றுறது. ஸோ இதை பற்றி நான் பார்க்கலாம் கைஸ். அண்ட் அதே மாதிரி டொமைன்
ஸோ இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் டொமைன் நேம் வந்து எனக்கு பிடிக்கல, tamildemo.blogspot.comன்றது எனக்கு வேண்டாம், வேறு டொமைன் மாற்றணும். ஸோ அதுவும் இதில் பாசிபிள். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து இதில் வந்து போட்டாச்சு. ஸோ இதை நான் எடிட் பண்ணணும். இப்போது பாருங்கள், என்னோடய ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. நான் இப்போ இதை எடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் நியூ போஸ்ட் இருக்குது, ஜஸ்ட் நியூ போஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எடிட் போஸ்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. ஸோ இந்த எடிட் போஸ்ட்டை கிளிக் பண்ணணும். பேஜ் லோட் ஆகுது. ஓகே, நம்ம இதிலே பண்ணிடலாம் எடிட் போஸ்ட். ஓகே கைஸ், என்னோடய இன்டர்நெட் கனெக்ஷனில் ப்ராப்ளம். நான் இதை வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எப்படின்றது. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.